சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மகிழ்ச்சியான இந்த நாட்களிலும் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபை பாக்கியத்திற்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ விதைக்கிற விதைகள் இன்றைக்கு அது 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறது. பல ஆண்டு காலமாக உன்னுடைய முழங்காலில் யுத்தம் பண்ணியிருக்கலாம். பல வருடமாக உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கலாம். ஒரு ஆலயத்திலும் ஒரு ஆராதனை தவற விடாமல் நீ பங்கு பெற்று கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை காணவில்லை என்று சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு திருமறை வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 48 அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சி தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எப்படி இருப்பீங்களா? நீரூற்றை போல. உங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதான்? ஒவ்வொரு காரியமும் குறைவு இருக்காதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவுள்ளதாக அது காணப்படும். பாருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு விதையுடைய வாழ்க்கையில கடன் என்கின்ற ஒரு நெருக்கடி, பாடு என்கின்ற ஒரு உபத்திரம், கணவன் மரித்து விட்டான், ஆனால் அவருடைய கரத்தில் ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவள் தன்னுடைய ஊழியக்காரத்தில் சொல்லும் பொழுது, அந்த கொடை தான், அந்த ஒரு குடம் எண்ணெய் தான் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிச்சு? நீரூற்றாக மாற்றி கொடுத்தது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சொந்த பந்தங்களே, உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு காரியம், சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஒரு சின்ன வேலை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஒரு சின்ன கடை வச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுல என்னால என்ன செய்ய முடியும்? இதுல இருந்து நான் எப்படி என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை நீரூற்றுகளை கொடுக்கும் என்று திருமறை வேத வசனம் சொல்லுகிறது. அவளுடைய ஒரு கொடை என்னதான் பாருங்க, அவருடைய லைஃபையே மாற்றி கொடுத்துச்சு, அவருடைய வாழ்க்கையே மாற்றி கொடுத்தது. காரணம், அவளுடைய குடங்கள் எடுக்க எடுக்க அந்த நீரூற்று என்ன பண்ணீங்க? பெருகிக்கிட்டே இருந்தது, குறையல. அப்போ ஊழியக்காரர் சொல்லுகிறார், இதை நீ கொடுத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை நெருக்கமாக இருந்தது, கடன் என்கின்ற பாடுகள் இருந்தது, ஆனால் அவன் கையில இருந்த அந்த ஆசீர்வாதம் தான் பெரிய நீரூற்றாக மாறியது. உங்ககிட்ட என்கிட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்குது தெரியுங்களா? நீங்க நினைச்சுக்கலாம் செல்வம் செழிப்பு தான் ஆசீர்வாதம் கிடையாது. இதோ என் கையில இருக்குது பாத்தீங்களா, இந்த திருமண வேத வசனம் தான் உனக்கு ஜீவ நீரூற்றாக மாறுகிறது. இதை நீங்க படிச்சு இதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, உங்க வீட்டுல ஒரு காரியம் குறைவு இருக்காது. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுடைய கல்விக்கு தேவைகளை சந்திக்கப்படும், உங்க குடும்ப வாடகை தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய பொருளாதாரங்கள் சந்திக்கப்படும். கடன் வாங்காதபடி ஒரு நல்ல வாழ்க்கைகளை ஆவினர் நமக்கு கட்டளையிடுவார் தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ அவருடைய வாழ்க்கை பாருங்க, அந்த பூமியில அந்த தேசத்துல எவ்வளவு அவமானங்கள் நிந்தைகள் அடைந்திருப்பார். அவருடைய கணவனை இழந்த பிறகு தன் பிள்ளைகளை நம்பி வாழக்கூடிய அந்த மகளுடைய வாழ்க்கைக்கே ஒரு கேள்விக்குரிய ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையை அவ எப்படி எதிர்கொண்டா பார்த்தீங்களா? தன்னை தேவனை தேட ஆரம்பிச்சா, தன் கணவர் தேடின தேவனை தேடினார். இன்றைக்கு நீங்கள் தேவனை தேடும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில புதைந்திருக்கக்கூடிய சில நன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். நம்ம கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கிறது, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது சரிங்களா? கடவுள் கொடுத்த ஞான கிருபை உங்ககிட்ட அதிகமா இருக்குது. அந்த ஞான கிருபைகளை கொண்டு இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால ஆசீர்வாதத்தை காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு நீரூற்று உண்டு, அது எப்பொழுதும் வற்றாது, ஆகாரம் குறையாது, வஸ்திரங்கள் குறையாது, சுகபலன் ஜீவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். உன்னுடைய சொந்த பந்தங்களத்துல மிகுந்த சந்தோஷம் சமாதானத்தை அடைவா. இன்றைக்கு இந்த அருணாதர் வாக்கு கொடுக்கிற அந்த வாக்குகள் நிச்சயமாக மாறவே மாறாது, அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, எப்படி எங்களை சுற்றி ஒரு நீரூற்றுகள் காணப்படுகிறது, எப்படி இந்த செடிகள்லாம் பசுமையாக காணப்படுகிறதோ அதுபோல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தை நிறைவுள்ள மாதமாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. அவங்க குடும்பத்துல ஒரு காரியம் குறைவில்லாமபடி நிறைவாக நீர்
நீர் வைத்து ஆசீர்வதிப்பீராக. எப்படி அந்த மகளுடைய கண்ணீரை துடைத்தீரோ, இன்றைக்கு கண்ணீரோடு காணக்கூடிய அத்தனை தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை நீரூற்றுகள் கடந்து போக உதவி செய்யுங்க. அப்படியே சாமி செய்வதற்காக நன்றி. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். God bless you.